ஆர்வமாக இருந்தது மரபுக்கவி கற்போம். சிவதாசன் ராகனூர் சரசை பாஸ்கரன் மற்றும் எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்குமே. அனைத்து பாமோ உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மெரவு கவிகேற்றல் வகுப்பு 130. அதிலே இன்று நமக்காக உயிர் நீத்த மாவீரர்கள், போராளிகள் இவர்களை நினைவு கூறும் விதமாக நாம் கவிதைகளையும் படைக்கலாம். அத்தோடு சிறப்பாக இல்லற பந்தத்தினுடைய நினைவு நாளை இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டு, அதாவது நேற்று இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களையும் இன்று வாழ்த்து நேரமாக அமைந்து விடுகிறது. ஆகவே அதனை முன்கூட்டியே சொல்லி வளமை போல உற்சாகமாக இணைகின்ற உறவுகள் மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்களும் வாழ்த்து ஒரு 2 வரிகளோடு வந்து வாழ்த்தலாம். 2 நிகழ்வுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய கவிதைகளை சிறுவரிகளாக படைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தளம் கொடுக்கின்ற பாமுகத்துக்கும் வாணிமோகன் பணிக்கு நன்றி கூறி எல்லோரையும் அன்பாய் வரவேற்றுக் கொள்கிறேன். வாணிமோகன் உங்களுக்கு நன்றி மற்றும் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் ஆசிரியையும் அன்பாய் வரவேற்றபடி மாணவிகள் இணைந்து கேட்கின்ற அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்றபடி இப்பொழுது முதல் சரியாக நாங்கள் என்று எனக்கு தமிழ் பாடசாலை இருக்கிறபடியாக கடை ஒன்றை நினைக்க உண்டகால் அதன் நேரம் ஆகிவிட்டது. மன்னிப்பை வேண்டியபடி நானும் இப்பொழுது வழியில் ஓட வேண்டும், திடீர் தொலைபேசி ஓட வேண்டும். ஆகவே நிகழ்ச்சியை நீங்கள் செய்து விட்டு விடவிட்டுக் கொள்ளுங்கள். இதற்கிடையில் வழி செல்வதனால் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கு இனிதான திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். என்றுமே இதே உற்சாகத்துடன் மகிழ்வாக வாழ வாழ்த்துக்கள், பல்லாண்டு காலம் இனிதே வாழ வாழ்த்துகின்றோம். நன்றி. வணக்கம் சிவதர்சினி, வணக்கம் சரஸ்வதி பாஸ்கரன் டீச்சர், வணக்கம். உங்களுக்கும் இனிதான திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்று போல இதே மகிழ்வோட இன்னும் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நானும் விட வருகிறேன். நன்றி நவுலாசிவனானவர்களே, நன்றி. கவிதைகளோடு இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம் மற்றும் வேலைப்பாடுவோடு வேகமாக வந்தவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்வினை அழகாக ஒருங்கிணைக்குமாறு, தொகுத்தளிக்குமாறு என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் இந்த 1 மணி நேரத்தினை ஒப்படைக்கின்றேன். நன்றி, மிக்க நன்றி. 2 நிகழ்வுகள் முக்கியமாக இந்த வாரத்துக்குரியது நமக்காக மரணித்த போராளிகள், மாவீரர்கள் இவர்களுக்கான வாரமாக இது தொடர்ந்து பாமுகத்தில் எடுத்து வரப்படுவது. ஆகவே இந்த வாரத்தில் அந்த புனிதர்களை நினைவுபடுத்தும் விதமான ஒரு சில வரிகளை நீங்கள் படைத்துக் கொள்ளலாம். அத்தோடு அடுத்து வாழ்த்து நிகழ்வாக எங்களுடைய மரவாசான் மதிப்புக்குரிய சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுடைய இல்லற நினைவு நாள் மிக அற்புதமானது. அந்த தருணத்தையும் வாழ்த்துவதற்காக சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓரிரு வரிகள் எல்லோருமே மரபுல தான் எழுதணும். மண்டிலே இணையக்கூடியவர்கள் உங்களுக்கு பிடித்த வரிகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று திறந்த அரங்காக இருக்கிறது. ஆகவே இந்த 130வது வகுப்பும் ஒரு சிறப்பான வகுப்பாகத்தான் அமைய இருக்கிறது. ஆகவே இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். சிவமணியக்கா, ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்த்தோடு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த மரபு கவி பாடசாலையில் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு வேலைப்பளு காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. இப்ப நோய்வாய்ப்பட்டிருப்பதனால் ஒரு நேரம் கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய மரபு ஆசானை வாழ்த்து அந்த இறைவன் எனக்கு கொடுத்த வரம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஆசானுக்கு நேற்றைய தினம் திருமண விழாவாக இருந்தாலும் 3 தினங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம் என்ற வகையில இன்றைய தினம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த மரபு வகுப்பில் இணைந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியுடன். நன்றி சார். பாடலை இப்ப பாடலாக ஆசானுக்கு பாடல் விருப்பம் என்ற வகையில் மரபுக்கு அமையாததை பாடலாக தற்போது ஆசைப்படுகிறேன். எங்கள் மரபு கவி யாப்பிலக்கணத்தை கற்பித்து மேலாம் வேணிப்படுகையில் ஏற்றி வைத்த ஆசான் நேற்றைய தினம் 25ஆம் தேதி கார்த்திகை மாதம் தனது துணையுடன் கூடி திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். மணமுடித்து அடுத்து வரும் 3 நாட்களும் கொண்டாட்டத்துக்குரிய நாட்களே என்ற வகையில் 2ஆம் நாளாகிய இன்று நான் என் நெஞ்சில் நிறைந்த என் ஆசானை வாழுங்காலம் வரை மறக்கேன் என்ற வகையில் ஆசானுக்கு ஒரு பாடல், சீதாராம கல்யாண பாடல்கள் வகையில் ஒரு பாடலை பாடலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே சோலைக்காவினில் பூத்த சோடி பூக்களாயே, சோலைக்காவினில் பூத்த சோடி பூக்களாய்
காலை கதிரின் ஒளியைக் கண்டு கண் விழித்த பூக்களாய் வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே நீங்கள் வாழ்க வாழ்கவே மண்ணில் இன்பம் பெற்று என்றும் மாண்பு கொண்டு வாழ்கவே வண்ணம் கொண்ட வையத்தார் வாழ்த்து பாக்கள் பாடவே வாழ்க வாழ்கவே நீங்கள் வாழ்க வாழ்கவே சோலைக்காவினில் பூத்த சோடி பூக்களாய் காலை கதிரின் ஒளியைக் கண்டு கண் விழித்த பூக்களாய் வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஒரு பாடலாக சீதாராம கல்யாண பாடலாக ஒன்றிணைந்த இணையறிவர் ஓருயிராய் வாழ கண்ணல் மொழி தாயவரும் கருணையுடன் வாழ்த்த ஒன்றிணைந்த இணையறிவர் ஓருயிராய் வாழ கண்ணல் மொழி தாயவரும் கருணையுடன் வாழ்த்த பன்னிரண்டு விழி பார்த்து வேலவனார் வாழ்த்த இன்னமுதமூட்டியம் நல்லாசான் வாழ்க வரமான பாஸ்கரனார் பலமிருந்து வாழ்த்த சரஸ்வதியாரியம் மாசான் சந்ததிக்கும் வாழ வரமான பாஸ்கரனார் பலமிருந்து வாழ்த்த சரஸ்வதியாரும் மாசான் சந்ததிக்கும் வாழ கண்ணீரண்டில் மையோதிரும் கண்ணபீரான் வாழ்த்த என் தோளும் சிவனார் ஏற்றி நின்று வாழ்த்த அள்ளி மலர் பூவியங்கள் அவனியுள்ளோர் வாழ்த்த துள்ளும் இன்ப களிப்பாலே உலங்கி நின்றே வாழ சீதையன ராமரென சீலமுறவாழ செந்தமிழும் சுவையுமென சேர்ந்திணைந்தே வாழ எங்கள் மரபாசான இன்புறவே வாழ தங்கி என்றும் தரணி தமிழ் தமிழ் காத்தே வாழ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நல்லூராமி வருணையர் நலம் பெற்றே வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நல்லூராமி வருணையர் நலம் பெற்றே வாழ்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு உங்கள் இணைந்திருக்கு. மிக்க மிக்க நன்றிம்மா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அருமையான லாலி அப்படியே அத்தோட உங்களுக்கு வெண்பா பாடலையும் தந்து விடுகிறேன். அம்மா மரபை மறக்க கூடாது. கண்ணில் கனிந்தன காவிய காதலிலே எண்ணங்கள் ஒன்றாக என்றும் இணைவாக திண்ணம் மனமாக வாழ்வும் வரமாக மண்ணில் நிலைக்குமே மாண்பு கருத்தில் ஒருமை கலையா உணர்வு விருப்பில் இணைய விளையுமே காதல் பொருத்தி இணைக்க பொதிந்ததே இல்வாழ்வும் மருவுமோ காதல் மறைந்து வாழ்வியலாக்கும் வரமாம் திருமணம் ஏடிசை கீதமா என்று மினிக்குமே சூழ்களை சூழ்ந்து சுழற்றியே நின்றாலும் ஆழ்கடல் ஆகுமே அன்பு என்று உங்களுக்கு வெண்பா வாழ்த்தை தந்து
மிக்க நன்றி அம்மா இந்த சந்தர்ப்பத்தை மிக்க மிக்க தந்ததுக்கு. மிக்க 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 மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா சிவா. மிக்க நன்றி சிவதர்ஷினிக்கு நன்றி. நன்றி நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அழகான பாடல்களோடு இணைந்து மற்றும் மெரவையும் மறக்காமல் கவியோடு இணைந்த சிவமணி அக்கா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றி. இத்தருணத்தில் இணைந்த ஆசிரியை வாழ்த்தியமைக்கு ஆசிரியை ஒன்று உடல்நலம் சற்று சரியில்லை என்றாலுமே ஓடி வந்து இணைந்திருக்கிறார். ஆகவே இந்த பாடல்கள் வாழ்த்துக்கள் உற்சாகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உமா நீங்கள் இணைந்து கொள்றீங்களா? உமாவும் தயாராக இருக்கிறார் மற்றும் கோசலா ஞானம் நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது இன்று பொதுவாக எல்லோருமே ஆசிரியை வாழ்த்தக்கூடிய நேரமாக இருக்கிறது. இனிய ஆர்வம் உள்ளவர்கள் வேகமாக நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உமா வரும் வரைக்கும் நீங்கள் கோசலா ஞானம் அவர்கள் கவிதை சொல்லுறதோ வாழ்த்து கவிதையில உணர்ந்தீங்களா பாட்டுல உணர்ந்தீங்களா? இல்ல நான் சும்மா வாழ்த்துவேன் ஆசிரியருக்கு. சரி சரி வாழ்த்துங்களா. இல்ல இந்த கவிதையும் சொல்ல வேணுமா எனக்கு கேட்கிறேன். நாங்கள் தகவலை எப்படி போட்டிருந்தோம் வரிகளில் வாழ்த்தலாம் கவி வரிகள் இல்ல உங்களுடைய வாழ்த்து பாவாக இருக்கலாம் வாழ்த்து உரையாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பம். உமாவின் வாழ்த்திற்கு முன்னதாக இனியாவின் வாழ்த்து எங்களுக்கு கிடைத்து விட்டது. உமா வாழ்த்து தெரிவிக்க போறீங்களா? ஆமா அப்படின்னா உமா நீங்கள் வாருங்க குழந்தையுடன் நிற்பதா? சரி. அனைவருக்கும் வணக்கம். எனது சிறு வாழ்த்து ஆசிரியருக்காக எழுதினேன். வாழ்த்துகிறேன். தமிழ் மணம் நாவில் தலைமகன் பாவில் அமிழ்தெனப்பாக்கள் அனைத்திட பூக்கும் சிமிழ் முகம் காட்டி சிகை முடி சூடும் குமிழ் மரம் போல குவி. சிவனவன் பக்கம் சிகை மதி சூடி தவமுனி போல தமிழ் மணம் பாடும் உவந்தளித்த ஆளும் உமையவள் ஏடும் நவமணி சூடி நகை. நலமுறை இல்லம் நகை மலர் சூடும் பலமுறை தேரில் பவனியும் வாரம் குலம் செடித்தோங்க குவித்திடும் செல்வம் புலவராய் பாக்கள் புனை. துளித்துளி பன்னீர் துடைத்திடும் கண்ணீர் களித்திடும் காந்தள் கனிமலர் தூவி குளிர்ந்திடும் மேகம் குரல் மொழி கேட்டு ஒளிர்ந்திடும் தீபம் ஓங்கு. தியாகிகளையும் இணைத்துக் கொண்டு அந்த ஈற்றுப்பாடல் தியாகிகளுக்கான அந்த பாடலாக நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். அருமை அருமை ரொம்ப ரொம்ப சிறப்பா. பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி அம்மா. நன்றி உமா அவர்கள் இணைந்து கொண்டார். நீங்களும் நேரத்தை வாழ்த்து நேரத்தை பயன்படுத்திக் கொண்டீர்கள். சிறப்பான வாழ்த்துக்களை இணைத்தமைக்கு நாம் நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்து இந்திரா ஞானம். வருகிறார். சரி. இனிய 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 காலை வணக்கம் ஆசிரியருக்கும் வாணி சிவதர்ஷினி கவிஞர் அனைவருக்கும் இனிய இனிய காலை வணக்கம். ஆசிரியருக்காக நான் எழுதவில்லை, மனதார வாழ்த்த போகின்றேன், நெஞ்சு நிறைந்து வாழ்த்த போகின்றேன். இல்லற பந்தத்தில் இன்புற்று நல்வாழ்வு வாழ என்றென்றும் இனித்திட வாழ நெஞ்சு நிறைந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ இனிய இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். என்றென்றும் இன்புற்றிருக்க வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இது வாழ்த்து நேரம். 2 நிகழ்வுகள் எடுத்து பெறப்படுகிறது. ஒன்று ஆசானுக்குரிய வாழ்த்து நேரம் மற்றும் இன்று போராளிகள் வாரம். அது சார்ந்த கவிதைகளையும் யாராவது தர விரும்பினால் தரலாம். வெறும் யாராவது இணைய விரும்பினால் முன்கூட்டியே இணைந்து கொள்ளுங்கள். நேரங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் விறுவிறுப்பாகவும் வேகமாக நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
நான் என்னுடைய பாடலையும் தந்து விடலாம் என்று நினைக்கிறேன். சரி, நான் வேறு யாராவது இணைப்பில் இருக்கிறார்களா என்று யாராவது நீங்க இணைய இருந்தால் உங்களுக்கு குரலை காட்டிக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய வாழ்த்து பாடலை வாழ்த்து வரிகளை தந்து விடுகிறேன். இப்பொழுது நான் மாவீரம் சொல்லும் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்து விடுகிறேன். சொல்லும் செயலும் சோரா விளைநிலம், கல்லும் கதை பேசும் காலம் விடை தரும், தொல்லை விளக்க தொகையெனச் சென்றவர் வெல்லவர் மாண்பை வணங்கு. தொல்லை விளக்க தொகையெனச் சென்றவர் வெல்லவர் மாண்பை வணங்கு. வணங்கும் பெருமை வலியை தமதாய் அணங்கு மகளும் அழகுடன் தாங்கும். கணங்கள் விலகா கடமை புரிந்தார் குணத்தில் உயர்ந்தார் குளிர்ந்து. குணத்தில் உயர்ந்தார் குளிர்ந்து. குளிர்ந்து நிலமகள் கூனது நேராய் களிப்புடன் குன்றென காண மகிழ்ந்து. விழிப்புடன் தேசமும் வீருடன் நிற்க அளித்தவர் தம்மை அறிந்து. அளித்தவர் தம்மை அறிந்து. அறிந்து கனிவுடன் ஆழ்மென மன்றில் குறிப்பினை தந்தோர் குணமது போற்றி. நெறிதனை காத்தோர் நினைவினை தாங்கி. நெறிதனை காத்தோர் நினைவினை தாங்கி பறித்தொரு பூவை பகிர்ந்து. பறித்தொரு பூவை பகிர்ந்து. இதை போராளிகள் வாரத்துக்கான சமர்ப்பணமாக தந்து கொண்டு இப்பொழுது ஆசிரியை வாழ்த்துகின்ற தருணமாக இருக்கிறது. வாழ்த்துமே நெஞ்சம். இல்லற வாழ்வினில் இனிய தருணம், இணைந்த மக்கள் இன்முகம் போற்றி. வெல்லவர் வாழ்த்த வண்ணமாய்க்கான நனிமிகு நாளில் நவின்றோம் வாழ்த்து. வெல்லவர் வாழ்த்த வண்ணமாய்க்கான நனிமிகு நாளில் நவின்றோம் வாழ்த்து. ஆசா நகத்தில் அன்பொடு வாழும் நேச குலமகன் நெஞ்சம் சிறக்க. வாசப்பூவாய் வாழ்வு மின்னிட பாசத்தோடு தந்தோம் பெற்பல வாழ்த்து. ஆசா நகத்தில் அன்பொடு வாழும் நேச குலமகன் நெஞ்சம் சிறக்க. வாசப்பூவாய் வாழ்வு மின்னிட பாசத்தோடு தந்தோம் பெற்பல வாழ்த்து. ஆண்டுகள் வெற்பல அழகொடு சேர மக்கள் மற்றோரும் கூடி வாழ்த்த. இல்லற வந்தம் இணைந்த நாளில் வாழ்த்து பூக்களை வளமாய் தந்தோம். இல்லற வந்தம் இணைந்த நாளில் வாழ்த்து பூக்களை வளமாய் தந்தோம். நன்றி. மிக அற்புதமான வாழ்த்து. மாவீரர் நாளுக்கான அந்த போராளிகளின் நாளுக்கான மிக அற்புதமான ஒரு நினைவு கூறுதல், அதையும் அழகான வெண்பாக்களால் சிறப்பித்திருந்தீர்கள். அது போல எங்களுடைய திருமண இல்லற வாழ்வியலையும் இந்த இடத்திலே எடுத்துக்காட்டி அழகான வாழ்த்தினை வழங்கி இருக்கின்றீர்கள். மிக மிக நன்றிம்மா, நன்றி. வேறு யாரும் இணைந்திருந்தால் நம்ம இணைத்துக் கொள்வோம். இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது வாழ்த்து நேரமாக இருக்கிறது. மற்றும் இன்றைய இந்த வாரம் இந்த மாதம் நினைவு கூறப்பட வேண்டியவர்களுக்கான நினைவு வரிகளையும் இணைக்கலாம். மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு சில நேவி ஸ்பிரிட்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். பாருங்க. திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஒன்றிணைந்த அன்றிலன அன்றிணைந்த கரங்கள் இரண்டும் என்றுமே இணை பிரியாது நீடூழி வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம் திருமண வாழ்க்கையில் நிறைந்த செல்வங்கள் பெற்று சொந்தங்கள் கூடி வர வேண்டும். நீங்கள் கன்றுகள் சூழ்ந்த வாழைக்கன்று போல சுற்றி வர சூழ வர நீங்கள் வாழ வேண்டும் என்று நானும் மனமாற இறைவனின் ஆசீர் வேண்டி உங்களை வாழ்த்துகின்றேன். கவிதையில் பாட வரவில்லை, நான் என்னுடைய வாழ்த்து. இல்ல, உங்கள் வாழ்த்தே கவிதை நடையாகத்தான் இருந்தது. அவ்வளவு அழகான ஒரு வாழ்த்து. அதாவது வாழ்த்துக்களால் வாழ்கின்ற சமுதாயம்தான் தமிழரின் சமுதாயம். அது எங்கிருந்தாலுமே ஒரு தாயகத்தை நினைவு கூறுகின்ற சமுதாயமாக, அதே போலவே ஒருவருக்கொருவர் வாழ்த்தினை பகிர்ந்து கொள்கின்ற சமுதாயமாக நம்முடைய தமிழர் சமுதாயம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த நாள் வரை பருவ காலங்கள் பொய்க்காது நம்முடைய வளத்தினை கொழித்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதற்கு இந்த நிகழ்வும் கூட ஒரு சான்றாக இருக்கின்றது. அழகாக நிகழ்வினை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் எங்களுடைய சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். நானும் மாவீரர்களுக்கான ஒரு பாடலாக தரலாமா? சரி சரி, தாருங்க. நான்கடி மண்டில வலியுறுத்தமாக பாடசாலையில் கற்றதை ஆசானங்களை கற்பித்த பாடல் வகையில பாடுகிறேன்.
தாவி வந்தோம் காந்தளையே காவியமே வாருங்கள் நீவி வைப்போம் நெத்தி மூடி நித்திலமே வாருங்கள் ஓவியத்தேர்கோர் விளக்கை ஏற்றி நின்றோம் வாருங்கள் ஆவியெல்லாம் ஆடுதன்றோ ஆதவரே வாருங்கள் அன்னை நீல வாசனையில் ஆருயிர் நீத்த தீபங்களே தன்னலங்கள் ஏதுமின்றி தன்னுயிரீந்த தீபங்களே மண்ணுயிரின் மானமதை மண்ணினில் யாத்த தீபங்களே என்னுயிரில் நின்றொளிரும் எண்ணினிய தேவ தீபங்களே கார்த்திகை திங்களின் கண்மணி காந்தல்கள் நீங்களன்றோ நேர்த்தியின் நேர்மையின் நீதியின் செல்வங்கள் நீங்களன்றோ சேர்புகழ் சோழரின் செங்களச் செம்மல்கள் நீங்களன்றோ கோர்த்தனம் பூச்சரம் கோவிலின் தெய்வங்கள் நீங்களன்றோ கோர்த்தனம் பூச்சரம் கோவிலின் தெய்வங்கள் நீங்களன்றோ காவி வந்தோம் காந்தளையே காவியமே வாருங்கள் நீவி வைப்போம் நெத்தி மூடி நித்திலமே வாருங்கள் நித்திலமே வாருங்கள் மாவீர செல்வன் இந்த நேரத்துல வணங்கி கொண்டாரு. நன்றி நன்றி. சிறப்பா இருந்தது. அழகான வெளிவிருத்தத்திலே அற்புதமான பாடல். அனைவருமே இந்த நினைவு கூறுதல் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதை அழகாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அற்புதமான பாடல்மா சிவமணி. நீங்கள் வைத்த பாடலம்மா. நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. பத்மினி கமலஹாந்தன். வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலஹாந்தன். நேற்றைய தினம் திருமண நாளை கொண்டாடிய சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இருமனம் இணைந்தால்தான் திருமணம் என்றும் கூறி நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றி நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. பத்மினி கமலஹாந்தன் அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை இணைத்திருந்தார். ஆகவே இது யாப்பிலக்கணப்படி முறைப்படி மரபு கவிகேற்றல் வகுப்பு 130 நாங்கள் இன்றைய நாளை மெல்ல அதனுடைய வடிவம் மாற்றப்படவில்லை, வாழ்த்தும் நினைவுபடுத்தலுமாக செல்கிறது. ஆகவே வாழ்த்தக்கூடியவர்கள் ஆசிரியனுடைய திருமண நாளில் எங்களுக்கும் வாழ்த்த கிடைத்திருக்கிறது. அதுபோல உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பாடல்கள் வரிகள் கவி வரிகள் தான் என்றில்லை, நீங்கள் வாயார வாழ்த்தினால் கூட நாம் செவிகள் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே பாமுகத்திலே நாம் இப்போது இணைந்திருப்பது வாழ்த்து நேரமாகவும் இருக்கிறது, நினைவுபடுத்தலாகவும் இருக்கிறது. இவ்வளவு பேர் தான் இப்பொழுது இணைந்த அத்தனை பேரை நாங்கள் எடுத்து விட்டோம். யாராவது இணைய காத்திருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஆசிரியனுடைய நேற்றைய நாள் கொண்டாட்டம் அப்படி போனது? நேற்றைய நாள் கொண்டாட்டம் ஒரு பெரிய நம்ம நேர்காணல் மாதிரி அந்த மகிழ்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தானே? நிச்சயமாக நிச்சயமாக. நேற்றைய நாள் கொண்டாட்டம் என்று இல்லை, ஏன்னா முதல் முறையாக எங்க பாப்பா இல்லாத ஒரு திருமண நாளாக நாங்க இருந்தது. அதற்கு முந்தைய நாள் இரவே கொண்டாடியாயே, ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஐரோப்பிய நீங்கள்லாம் இருக்கின்ற அந்த மாதிரியான கண்டத்துல இருப்பதால் ஆமா நேரம் 4:30 மணி நேரம் வித்தியாசத்துல நடு இரவிலே நாங்க வந்து கொண்டாடிட்டோம். அவ்வளவுதான். குழந்தைகள் அனுப்பிய அந்த ஆடைகளை அவங்களுக்கு பிடித்த மாதிரியானத என்ன உலகெங்கும் அது அப்படி சுருங்கி போனது தானே உலகம். இப்ப
கையடக்கத்துக்குள்ளதானே நம்ம இருக்கிறோம். நெருங்கி கொண்டு அதனை வருகிறது இல்ல. உலகம்ல. அதுதான். அந்த காரணத்தினால்தான் நிலமும் சுருங்குகிறது, உலகமும் சுருங்குகிறது. அது ஒரு சிலருடைய பக்கம் இருக்கு. உள்ளங்களும் சுருங்கி போகிறது. உள்ளங்களும் சுருங்குகிறது, உடைகளும் சுருங்குகிறது. அதை எல்லா நம்ம எல்லா நினைத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கம் வேகம். ஏன்னா நீங்க ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம் என்றால் புத்தகங்கள் வடிவிலே உட்கார்ந்து படிக்கிற காலமாக இருந்தது. இப்ப எல்லாமே அப்படியே ஒரு சின்ன கார்டு, அவ்வளவுதான். பணத்தின் தேவை அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு எந்த தொழிலாளியாக இருந்தாலும் செருப்பு தேய்ப்பவனில் இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு ஒரு பெரிய செல்வந்தராக வைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும் ஜிபே, உடனே போன்பே, இப்படித்தானே இருக்கு. எல்லாமே கார்டுக்குள்ள எல்லாமே அவ்வளவுதான். மனிதனை மட்டும்தான் காடாக்கி பார்க்கலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாமே அட்டை வடிவிலே வந்து விட்டது. அட்டை பூச்சிகளாக நாம் ஒட்டி கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவுதான் பாதுகாக்க முடியும் அந்த அட்டைகளை என்று தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்க கொண்டாட்டத்தை கேட்டத உடனே நான் இப்படிக்கு போக வேண்டாம் அப்படின்னு மாப்பிள்ளை பொண்ணு, அவர்களுடைய மாப்பிள்ளையின் அம்மா அனைவரும் இணைந்து கொண்டு எங்களுக்கு என்று ஒரு கேக் அனுப்பியிருந்தார்கள். அதோடு புடவை, அப்புறம் அவருக்கான அதற்கு தக்கவாறு பொருத்தமான சட்டை. அப்படியே இல்லை என்றாலும் கூட நான் எந்த புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று அப்படியே பார்ப்பார். பார்த்து விட்டு எனக்கு நெடுநாட்கள் எனக்கு நான் தான் பைத்தியம் மாதிரி இருந்திருப்பேன் போல இருக்கிறது, தெரியாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பலரும் கேட்பார்கள், நீங்க 2 பேரும் ஒன்றாகத்தான் எடுத்தீர்களா அப்படிலாம். இல்லையே. அப்புறமா வெகு காலங்களுக்கு பிறகு கூட்டு குடும்பம் தான் எங்களுடையது. வெகு காலங்களுக்கு பிறகு தனியாக ஒரு முறை சொல்லும் பொழுது, மற்றவர்கள் எல்லாம் கேட்ட பொழுது, அப்போது அவர் வெளிப்படுத்துகிறார், இல்ல இல்ல, என் மனைவி எந்த புடவையை கட்டிக்கொள்கிறாள் என்று நான் பார்த்து விட்டு அதற்கு ஏற்ப அந்த சட்டையை தேர்வு செய்து நான் போட்டு கொண்டு விடுவேன் அப்படின்னு. இத உங்க மனைவி கிட்ட சொல்லிருக்கீங்களா? இது நாள் வரை சொல்லல, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படி. அதெல்லாம் மெனங்கள் பொருந்த வேண்டும். அதுதான் மெனங் பொருத்த வேண்டியது. அந்த ஆடைகளை நாங்கள் பொருத்தமாக போட்டாலும் அதுக்கு ஒரு அழகு இருக்கும். இது நாங்கள் ஆடைகளை மட்டும் போட்டு மெனங்கள் பொருந்தாவிட்டாலும் அங்கு அன்பு அழகு இருக்காது. அது சிறப்பு தான். இப்ப உங்களை சாய்ஸ் பண்ண விட்டு உங்கள் சாரி, இப்ப அவர் தன்னுடைய ஷர்ட்டுக்கு கணக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சாரி எடுத்து கட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம். எல்லாம் கலர் எங்கே வச்சேன், ஜாக்கெட் எங்க அதுங்க. ஆனா இது அவர் இலகுவா செய்யறது, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒடிப்பை எடுக்கிறது, அது ஈஸியா சுவமாயிருக்கும். அது நன்றி. அது வெகு காலத்திற்கு பிறகுதான் தெரிஞ்சது எனக்கு. அண்ணங்கள் ஒன்றாகலாம், நீங்க சொன்ன மாதிரி ஆடைகளும் ஒன்றாகுமா அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. அப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்தவுடன், அதுவும் அதாவது வேலைக்கு பணிக்கு என்று சென்றவுடன் அவளுடைய கிஃப்டாக தான் இருக்கணும், திருமண நாளாக இருந்தாலும் பிறந்த நாளாக இருந்தாலும் என்று அவளின் முடிவுதான். நாங்க அதுல உள்ளுக்குள்ள தலையிடுவது இல்லை. ஏன்னா இயல்பாக கேக்கெல்லாம் கூட நான் சாப்பிட மாட்டோம். அவர் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். ஆனா சாப்பிட்டு விட்டு உடம்பு முடியவில்லை என்றால் அதற்கு யார் அலைவது என்ற ஒரு கேள்வி எனக்கு தான் இருக்கும். அவருக்கு கண் முன்னாடி கேக் இருந்தா கடக்கடன்னு சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்படி சப்பி சப்பி சாப்பிடுவதில் அவருக்கு நிகர் அவர் தான். அதனால எனக்கு பயம், என்னடா நானும் அவருமாக மட்டும் இருக்கிறோமே, அவருக்கு முடியவில்லை என்றால் யார் கவனிப்பது? நான் தானே ஓடணும், என்னை அவர் கவனிக்கணும், நான் அவரை கவனிக்கணும். இந்த சூழலிலே இப்படி பாட்டுக்கு இவ ஆர்டர் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு திட்டல, ஆனா செல்லமாக அதை நாங்க சொன்னோம்.
பரவாயில்ல